Yoga is a light. When you lift it, it will never dim. So I, Mrs. Helen Priya, I'm working as a teacher at St. Teresa's Girls High School. I'm very excited to be here on this wonderful day, International Yoga Day 2021, which is the most significant day in the history of India's Asian traditions gift to the entire world. Yoga, it's a 4-letter word. What is this yoga? It is a collection of 3 sources, that is mind, soul and body. It is a collection of physical, spiritual and mental entity. All these 3 in one unity. Yoga, practically if you take, how does it has developed, we need to have some knowledge. எப்படி இந்த யோகா வந்தது அப்படின்னாக்கா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஏன் சில ரீடிங்ஸ் என்ன சொல்றதுன்னா 10000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யோகாவை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. And it has a lot of benefit, not even 1 or 2, it has a lot of benefit for the human, for the mankind. அப்படி என்ன பெனிஃபிட் இருக்கு இதில்? Yes, of course, to face any challenges at this present modern world, any kind of challenges. So this yoga, it's scripted in the sacred text of one of the 4 Vedas. 4 வேதாவில் ஒரு வேதா ரிக் வேதாவில் யோகாவை பற்றி எழுதியிருக்காங்க. Complete knowledge about it. And it all about its practice is written in Upanishad. உபனிஷத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த யோகாவை பற்றி. யோகான்றது வந்து சில ஒரு சிம்பிளான வேர்டு இருக்குது. பட் அது ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா we can maintain our stage stability. அதிக வலிமை வர வைக்கலாம். How it is possible? So what we know about yoga is, it is a combination of all the three, the mind, body and the soul. So practically நம்மள walking போறோம். Early morning we can go for a walking. So physical activity, physical exercise இருக்கு. ஸோ அதை நம்ம போயிட்டு வந்துட்டு பிறகு என்ன ஆகுதுனாக்கா நம்ம சுகரோ பிபியோ எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு வாட் ஹேப்பன்ஸ், டியூ டு சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க் அட் திஸ் டென்ஷன், நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி வி லூஸ் அவர் டெம்பர். ஸோ வேர் இஸ் அவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாட் டஸ் இட் டன் வித் அஸ்? ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா த மென்டல் ஸ்டெபிலிட்டி டு ஓவர் கம் எனி சேலஞ்சஸ். ஸோ அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி வர வச்சுக்கலாம்னாக்கா யோகா ஒரு வழி. அந்த யோகாவில் வந்து 3 பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆஸ் யூ ஆல் நோ, 3 பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஹாசனா, இரண்டாவது வந்து பிராணாயனா, த தேர்ட் இஸ் த மெடிடேஷன். ஸோ ஹாசனான்றது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைசஸ். உடம்பை எப்படி நம்ம பெண்ட் பண்ணலாம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகலாம், எப்படி வளையலாம். இந்த வளையும் போது நம்மளை உடம்புக்கும் ஒரு நரம்புக்கும் ஒரு எலும்புக்கும் எப்படி சக்தியை கொடுக்கலாம், அது ஹாசனாஸ். பிராணாயன்றது வந்து நம்ம லங்ஸுக்கு, நம்ம மூச்சு சுவாச காற்று எடுக்கும் போது விடும் போதும் நம்ம எப்படி நம்ம வலிமையாக நம்ம லங்ஸை நம்ம வச்சுக்கலாம். அந்த தேர்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மெடிடேஷன், தியானம். அந்த தியானம் பண்ணுறதுனால வி கெட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த், எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டி. நான் சாதாரணமாக சொல்லலைங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் would have heard it, people lived in the northern of Himalayasல நிறைய பேர் 2000 வருஷத்துக்கு கூட இன்னும் வாழ்ந்துருக்கிறாங்கிற ஒரு ரீடிங் சொல்லுது. அந்த காலத்தில் 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 500 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இப்படி சாதியம் இதெல்லாம் வேறு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கிடையாது. We should not listen to the body. The body should listen to us. When the body will listen to us, when we master the mind. How to master the mind? When we do meditation. So this was followed by our ancestors. They mastered the mind through meditation. So they kept everything in one way, integral way. They kept everything at one spot. All the 3, உடம்பும் மனசும் புத்தியும் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் கொண்டு போனாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஐ எம் அ டான்ஸ் டீச்சர் ஆல்சோ. ஐ எம் அ கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லப்போனால், பசங்க வந்து எங்கள் ஸ்கூலில் டான்ஸ் ஆடும்போது பெண்ட் பண்ணுன்னு சொன்னால் பெண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியறதில்ல. காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கு வீட்டு வேலை செய்ய முடியாது, வீட்டு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வீட்டில் அந்தந்த வீட்டில் 1 குழந்தை 2 குழந்தை இருக்காங்க. அப்படியே வீட்டு வேலை செய்ய சொன்னால் கூட ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பெருக்க சொன்னால் அந்த காலத்தில் நமக்கு சின்ன தொடப்பம் இருக்கும். The broom will be very small. So we used to bend and we will sleep. So we had a good spinal cord, good backbone we had. But nowadays it is not like that. If you see the broom, no, the broom will stand still here. So the broom is such a long there. They stand like this and they sweep like this. Over. So they don't give work to the backbone. So what happens to the backbone? The spinal cord becomes stiff. There is no proper oxygen flow or blood flow to the brain. This is one of the drawbacks.
So because of this, the government has initiated to implement this yoga into the education. And we have one of the syllabus. In PT periods, we teach yoga for all the children. It has to be stressed. And moreover, people are prone to mobile phones nowadays, as you all know that. Either they sit like this, holding all the time mobiles. What happens to their backbones? Again, it is in the form of a curve. So they don't get a proper knowledge what is happening to their health in the future. So we have to create an awareness, especially among the children. It's very important. With this yoga, with all the benefits, what are its benefits? It is very benefits to the society and for every mankind. The first benefit is it strengthens you. நம்மளுக்கு வெறும் தூக்கல் படிக்கல் மட்டும் பத்தாதுங்க, நம்மளுக்கு மன வலிமை ரொம்ப அதிகமாக தேவை. எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போகிறான் மனுஷன், அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஃபிசிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் சேலஞ்சை. அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமானது தியானத்தில் நம்மளுக்கு சேர்ற அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி. வி நீடட் டு ஹேவ் இட். ஸோ ஒன்லி வென் யூ டூ வித் மெடிடேஷன்ஸ் இன் யோகா. அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்சிபிலிட்டி, வலிமை, குனிகிறது, ஏஞ்சிக்கிறது, ஒரு நர்வுக்கும் ஒரு போனுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் தான் நம்மளை ஸ்ட்ராங் ஆகுது. தட் இஸ் ஒன் பார்ட். தென் இட் ரிலீவ்ஸ் ஆல் யுவர் பேக் பெயின். எவ்வளோ வலி இருக்குது, நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் வீட்டில், how much work we do it. When you do yoga, a simple posture in yoga will relieve you from different kind of pains, back pains, joint pain, any nerve pain. And the next one is it relaxes your mind. Present generation needs relaxation, mind relaxation. Spiritual way, they should inculcate spiritual values. நல்லது எது, கெட்டது எது, எந்த வழியில் போகலாம், எதை பார்க்கலாம், எதை பார்க்கக்கூடாதுன்றது ஒரு தெளிவு வர்றதுக்கு spiritual way it needs you. So that we need to follow. All this is embedded in yoga. They taught us, they brought us everything together. Exercise பண்ணுறது வெறும் வாக்கிங் தான், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இல்லை ஒரு டான்ஸ் ஆடினாக்கா அது ஜஸ்ட் ஒரு போஸ்டர், தட்ஸ் இட். நல்ல உணவு சாப்பிடலாம், அது வெறும் வயிற்றுக்கு மட்டும்தான். ஆனால் எல்லாமே சேர்ந்து மூணு விதமான விஷயம், 3 aspects. அந்த மைண்ட் செட், இந்த தைரியம், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது தான் this yoga. I have a few questions. In this, so many importance we have. It has a great impact on human life. In this yoga, we have so much of beneficial. That's what our Honorable Prime Minister has addressed the importance of yoga in the year 2014 at the UN General Meeting. And he stressed that it has to be followed. And to the surprise, nearly 177 nations have accepted. Accept பண்ணிக்கிறாங்க. பழைய காலத்தில் இருக்கிற அந்த யோகா இருக்கிற அந்த மகத்துவங்களை எடுத்து சொன்னோன்னா all the nations have accepted. And now we are celebrating the International Day today. And every year we have a theme. இந்த year theme நான் தெரியுமா யாருக்குன்னா? Do you know what is the theme of this year theme? Every year ஒரு theme specify பண்ணி according to that we'll go ahead. So this year theme is yoga at home, yoga with family. Why? Because you know that just now we have finished all the lockdowns, following the government rules. Due to this COVID pandemic, we are facing challenges. So most of the time we have spent our time with our families and with our relations at home wherever we are. So we have to practice yoga along with our children, along with our family members, those who are there in our houses. So practicing yoga at home is very, very important. So June 21st has been regarded as the International Day of Yoga. What is the reason? Practically as well as scientifically, it is regarded because June 21st is one of the longest day of the year. That's why it has been commemorated on that day. So I take this opportunity in thanking this committee who gave me an opportunity to talk about the yoga awareness. Also, I express my profound gratitude for all the people who have organized this event. Thank you. ಶ್ರುತಿ ಮೇಡಮ್ ಅವರು ಒಂದು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಬೇಕಂತ ಕೇಳ್ತೀನಿ. ಎಲ್ಲರಿಗೂ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಯೋಗ ದಿನಾಚರಣೆಯ ಶುಭಾಶಯಗಳು. 2015 ಜೂನ್ 21ರಂದು ನಮಗೆ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮನ್ನಣೆ ಸಿಕ್ತು ಯೋಗಕ್ಕೆ. ಸಮ್ಟೈಮ್ಸ್ ಏನಾಗಬೇಕಂದ್ರೆ ಲೇಡೀಸ್ಗೆ ತುಂಬ ಪರ್ಸನಲ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿರ್ಬೋದು, ಅವೆಲ್ಲ ಯೋಗ ಮಾಡೋದ್ರಿಂದ ಗುಣಪಡಿಸ್ಬೋದು. ಜಾಸ್ತಿ ಲೇಡೀಸಿನ ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಬೇಕು, ಜಾಸ್ತಿ ಎಲ್ಲೇ ಮುಂದೆ ಬರೋಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ಲೇಡೀಸು. ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ ಬಂದಿದ್ದಾವೆ, ಎಲ್ಲಷ್ಟು ಲೇಡೀಸ್ ದಿನ ಜಾಸ್ತಿ ಜನ ಬರಬೇಕಾಗಿತ್ತು.
ಎಷ್ಟೋ ಮೆಂಟಲಿ ಆಯಿತು ಫಿಸಿಕಲಿ ಆಯಿತು ಯೋಗದಿಂದ ನಾವು ರೋಗವನ್ನು ಕೂಡ ಗುಣಪಡಿಸ್ತೀವಿ. ಈ ಒಂದು ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಯೋಗ ದಿನಾಚರಣೆಯ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತಾ ಈ ಒಂದು 2 ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. ಇವತ್ತು 7ನೇ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ದಿನ, ಯೋಗದ ದಿನ. ಯೋಗ ಭಾರತೀಯರ ಆಸ್ತಿ. ಅದನ್ನು ವಿದೇಶಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ವಿವಿಧ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಈ ಆಸ್ತಿ ಪತಂಜಲಿ ಮುನಿಗಳು ಏನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಹೋದರು, ಆ ಆಸ್ತಿಯನ್ನು ನಾವೇ ಉಳಿಸ್ಕೊಂಡು ಬೆಳೆಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ವಿ ಪತಂಜಲಿ ಯೋಗ ಸೂತ್ರಗಳ ಮುಖಾಂತರ. ಇದನ್ನು 2014ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾದ ಶ್ರೀಯುತ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿಯವರು ವಿಶ್ವಸಂಸ್ಥೆಯಲ್ಲಿ ಯೋಗ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಬೇಕು ಅಂತ ಒಂದು ಮನೋಭಾವನೆಯಿಂದ ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಿಲುವಳಿಯನ್ನು ಇಟ್ಟಾಗ 176 ದೇಶಗಳು ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಕೈ ಎತ್ತಿ ಯೋಗ ದಿನವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡೋಣ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು. ಅದರ ಪ್ರಕಾರ ಇವತ್ತು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಾಗೆಯೇ ಜೂನ್ 21 ಯಾಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದರೆ ವಿಶೇಷತೆ, ಜೂನ್ 21 365 ದಿವಸಗಳಲ್ಲಿ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಬೆಳಕು ಇರ್ತಕ್ಕಂಥ ಅಥವಾ ದಿನದ ಅವಧಿ ಹೆಚ್ಚಿದೆ, ಕತ್ತಲೆಯ ಅವಧಿ ತುಂಬ ಕಡಿಮೆ ಇದೆ. ಆದ್ದರಿಂದ ಈ ದಿನವೇ ಶಿವ ತನ್ನ ಸಪ್ತ ಋಷಿಗಳಿಗೆ, ತನ್ನ ಕೆಳಗಡೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಋಷಿಮುನಿಗಳಿಗೆ ಯೋಗವನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟ ದಿನ. ಇದೇ ದಿನವೇ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮ ಯೋಗವನ್ನು ಅರ್ಜುನನಿಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟ ದಿನ. ಅವನು ಯೋಗದ ಅಧ್ಯಕ್ಷ, ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮ, ಶಿವ ಯೋಗದ ದ್ರಷ್ಟಾರ. ಸೊ ಯೋಗದ ಮುಖಾಂತರ ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿದ್ದೀವಿ. ಇದರ ಸೂಚನೆ ಏನಂದರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯ ಜನ, ನಾವೆಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯವರಾಗಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಇವತ್ತು ಸೇರಿದ್ದೀವಿ. ಏನೇ ಕೆಲಸಗಳಿದ್ರೂ ದೂರ ಇಟ್ಟು ಈ ಒಂದು ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಯೋಗದ ದಿನಾಚರಣೆಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದೀವಿ. ಇದು ಅತ್ಯಂತ ಖುಷಿ ತರೋ ದಿನ. ಹಾಗೆ ಯೋಗದ ಮುಖಾಂತರ ನಾವು ದೇಶದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಹೆಚ್ಚಿಸ್ತೀವಿ. ದೇಶದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಹೆಚ್ಚಿಸೋದ್ರ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಪೊಟೆನ್ಷಿಯಾಲಿಟಿ, ಸಾಮರ್ಥ್ಯತೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ದೇಶಕ್ಕೆ ನಾವು ಉತ್ತಮ ಪ್ರಜೆಗಳಾಗಿ ಬಾಳಲಿಕ್ಕೆ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಇವತ್ತು ಇಡೀ ವಿಶ್ವದಾದ್ಯಂತ, ಇಡೀ ಬರೀ ಭಾರತದಲ್ಲ, ನಾವು ಸ್ವತಂತ್ರ ದಿನಾಚರಣೆ ಮಾಡಿದ್ರೆ ಬರೀ ಭಾರತದಲ್ಲಿ ಆಗ್ತೀವಿ. ಜುಲೈ 4 ಅಮೇರಿಕಾದಲ್ಲಿ ದಿನಾಚರಣೆ ಬರುತ್ತೆ, ಸ್ವತಂತ್ರ ದಿನಾಚರಣೆ ಬರುತ್ತೆ, ಅದು ಅಮೇರಿಕಾದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಮಾಡ್ತೀವಿ. ಆದರೆ ಯೋಗದ ದಿನಾಚರಣೆ ಇದೆಯಲ್ಲ, ಇದು ಇಡೀ ವಿಶ್ವದ ಎಲ್ಲ ರಾಷ್ಟ್ರಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಇವತ್ತು ಬೆಳಗಾದಂಗೆಲ್ಲ ಎಲ್ಲ ರಾಷ್ಟ್ರಗಳು, ನ್ಯೂಜಿಲೆಂಡಿಂದ ಹಿಡಿದು ಅಮೇರಿಕಾದವರೆಗೆ ನಡೀತಾ ಇರುತ್ತೆ. ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಅಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಿ. ಹಾಗೆ ನೀವೆಲ್ಲ ಏನು ಬಂದಿದ್ದೀರಿ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಜನ ಯೋಗಕ್ಕೆ ಸೇರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರೇರಣೆಯನ್ನು ಕೊಡ್ತೀರಿ ಅಂತ ಭಾವಿಸ್ತಾ ನನ್ನ 2 ಮಾತುಗಳನ್ನು ಭಾರತ ಮಾತೆಯ ಪಾದಾರವಿಂದಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತೀನಿ. ಮಾತೃಭೂಮಿಯಾದ ಭಾರತಾಂಬೆಯನ್ನು ಸ್ಮರಿಸುತ್ತಾ
postures.